For the next, we now request Shri U.V. Venkateshan to address this gathering with his enlightening words. Shri Chakra Varadacharyam Shuddha Sattva Guruttamam Srinidhim Raghavam Vandi Yamara Karunakaram Vidya Vallabha Deeptam Tam Krishna Pada Samanvitam Prabodha Srotasa Yosau Ajnanagam Yapohati Sudhanidhim Nyaya Sudha Pravinam Dayalum Arogya Nidhi Pradam Cha Sri Bharatam Bharata Sakta Chittam Udupi Krishna Angri Param Namami Vanuvat Sudurum Vande Bhagavantam Subodhakam Bhakti Prachare Tishkantam Pajaka Kshetra Sevakam சுவாமி திருவடிவாரத்துல முதல்ல என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு எழுதி இருக்கிறார்கள். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இந்த உலகுக்கே யார் குரு என்றால் நம்ம கிருஷ்ணன் கண்ணபிரான். நம்ம பிரதமருடைய கனவு பாரத தேசம் விஸ்வ குருவாக ஆக வேண்டும். இந்த தேசத்தில் அவதரித்த நம்ம கிருஷ்ணன் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணன் ஏன்பா ஜெகத்குருனா கிருஷ்ணர் தான் உலகத்துக்கு ஐபிஎஸ் கொடுத்தார். இந்த ஐபிஎஸ் கொடுத்ததும் கிருஷ்ணர் தான். ஆனால் உலகத்துக்கு ஐபிஎஸ் கொடுத்தவர் கிருஷ்ணர். அதனாலதான் அவர் ஜெகத்குரு. எந்த ஐபிஎஸ் கொடுத்தார் என்று கேட்கிறீர்களா? குருக்ஷேத்திர போர்க்களம். ஒரு பக்கம் 7 அக்ஷௌகிணி பாண்டவ சேனை அணிவகுத்து நிற்கிறது. ஒரு அக்ஷௌகிணி அப்படின்னா 21,870 தேர், 21,870 யானை, 65,610 குதிரை, 1,09,350 காலாள்கள். இவ்வளவு பேர் சேர்த்தா ஒரு அக்ஷௌகிணி. இது போல 7 அக்ஷௌகிணி பாண்டவ சேனை ஒரு புறம், 11 அக்ஷௌகிணி கௌரவ சேனை மறுபுறம். நடுவுல அந்த போர்க்களத்துக்குள்ளே அர்ஜுனன் நுழைகிறான். நம்ம பார்த்த சாரதி, திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு தேர்தல் ஓட்டிக்கொண்டு உள்ளே வருகிறார். அப்ப அர்ஜுனன் பார்த்த சாரதி கிருஷ்ணன் சொன்னா, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. 2 சேனைக்கு நடுவுல தேரை நிறுத்துனா எதுக்குன்னு கேட்டான் கிருஷ்ணன். இல்ல 2 பக்கமும் யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கிறேன்னா பார்த்தான் அர்ஜுனன். அவன் போர் வீரர்களை காணவில்லை, யானைகளையோ குதிரைகளையோ சேனாபதிகளையோ காணவில்லை. மாறாக தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹா பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ரின் புத்ரான் பௌத்ரான் சகிம்ஸ்ததா ஸ்வசுரான் சுக்ருதச்சைவ சேனையோர் உபயோர் அப்படின்னு உறவினர்களையும் நண்பர்களையும் குருமார்களையும் பெரியோர்களையும் பார்த்தான். இவங்களுக்கு சண்டை போடுறதா முடியாது. அர்ஜுனன் ஸ்டன் ஆயிட்டான். காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத்து, கையிலேந்து காண்டீவம் அழுவுறது, உடம்பெல்லாம் தகிக்கிறது, மனசு சுத்துறது, நிக்க முடியல. கிருஷ்ணன் திருவடியில சரணாகதி பண்ணா. கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹ பிச்சாமி த்வம் தர்ம சம்மூட சேதாஹ யத் ஸ்ரேயஸ்யாம் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் த்வம் பிரபன்னம். கிருஷ்ணா, என் மனம் கலகி விட்டது. நல்லது எது, கெட்டது எது, தர்மம் எது, அதர்மம் எது, செய்யக்கூடியது எது, செய்யத்தகாதது எது, எனக்கு ஒன்றும் புரியல, நீ வழிகாட்டுன்னு விழுந்தான். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கலாம்னா, அர்ஜுனா கவலைப்படாத, எழுந்துரு, சண்டை போடு சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையா? இவர் 700 ஸ்லோகம் பகவத்கீதை சொன்னார். ஒரு தமிழறிஞர் சொன்னார், கிருஷ்ணர் 700 ஸ்லோகம் எல்லாம் சொல்ல வேண்டாம், 700ன்னு சொன்னா போதும். 7னா எழுந்துரு, டிப்ரஸ் ஆகி உட்காராத, எழு. தமிழ்ல 100னா சண்டை போடுன்னு அர்த்தம். 700 சொன்னா போதுமே. இவருக்கு இதுக்கு 700 ஸ்லோகம் சொன்னார் அப்படின்னா அங்கதான் இருக்கு. அங்கதான் கிருஷ்ணன் ஜெகத்குரு. அர்ஜுனன் ஒருத்தன் மட்டும் கலங்கி இருக்கான்னா 700ன்னு சொல்லி முடிச்சிடலாம். நம்ம ஒத்தத்தருமே அர்ஜுனன் மாதிரி தான் கலங்கி இருக்கோம். அதாவது இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் இருக்கே, நம் மனமும் ஒரு வகையில் குருக்ஷேத்திரம் போலதான். குருக்ஷேத்திர போர்க்களத்திலேயாவது 18 நாள் தான் யுத்தம். ஆனா மனப்போராட்டம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்மளை போட்டு காட்டிட்டு இருக்கு. அவ்வளவு டென்ஷன், டர்மாயில், நெகட்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லிட்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு வியாதி, பிபில இருந்து ஆரம்பிச்சு கொலஸ்ட்ரால், சுகர், அது இதுன்னு 1000 வியாதி சொல்றோம். நம்ம மனசு ஒரு குருக்ஷேத்திரம். நம் மனம் என்னும் குருக்ஷேத்திரத்துல அன்றாடம் போர் நடக்கிறது. 7 அக்ஷௌகிணி பாண்டவ சேனை நம்முடைய நல்லெண்ணங்கள், 11 அக்ஷௌகிணி கௌரவ சேனை தீய எண்ணங்கள். இங்கேயும் நல்லதை விட கெட்டதுதான் ஜாஸ்தியா இருக்கு. 7 அக்ஷௌகிணி பாண்டவ சேனை நல்லெண்ணங்களுக்கும் 11 அக்ஷௌகிணி கௌரவ சேனை தீய எண்ணங்களுக்கும் நடுவுல மனசுங்கிற குருக்ஷேத்திரத்துல போராட்டம். இந்த ஜீவாத்மா தான் அர்ஜுனன். நாம ஒத்தொத்தரும் அர்ஜுனன். என்ன செய்வது?
அர்ஜுனனுக்கு என்ன கவலை? அன்பு காட்டி துரியோதனன் பக்கம் போறதா இல்ல தர்மத்துக்காக பாண்டவர் பக்கம் நிக்கிறதா? அதே போலதான் பற்றினாலே தப்பான வழியில போறதா அல்லது மனசாட்சி தடுக்கிறதேன்னு தர்மத்தின் வழியில போறதா குழம்பி நிக்கிறோம். அப்போ உலகத்துக்கே வழிகாட்டத்தான் ஜெகத்குருவாகிய கிருஷ்ணன் வந்து வெறும் 700 சொன்னா போதாது, 700 ஸ்லோகம் பகவத்கீதை சொன்னால்தான் இவர்களுக்கு தெளிவு பிறக்கும். சரி, ஐபிஎஸ் சொன்னீங்க. ஆமா, பகவத்கீதையோட சாரமே ஐபிஎஸ் தான். எப்படின்னு கேட்கிறீங்களா? பகவத்கீதையில 3 விஷயம் கிருஷ்ணன் சொன்னான். ஐடென்டிட்டி, நீ யாருன்னு உன்னோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கோ. பி, பர்ஃபார்மன்ஸ், உன் கடமையை பலனை எதிர்பார்க்காமல் சரியா செய். எஸ், சரண்டர், என்கிட்ட சரணாகதி பண்ணு. ஐடென்டிட்டி, பர்ஃபார்மன்ஸ், சரண்டர், ஐபிஎஸ். இதான் பகவத்கீதை. ஐடென்டிட்டி, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீ உடம்போட உன்னை ஐடென்டிஃபை பண்ணா உனக்கு பிரச்சனை வரும். வாழ்க்கையில் பாருங்கள், ரொம்ப பிராக்டிகலான சொல்யூஷன். நாம் இந்த உடம்புன்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். நான் இந்த உடம்பு இல்ல ஆத்மான்னு புரிந்து கொண்டால் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஐடென்டிட்டி. பி, பர்ஃபார்மன்ஸ். எப்பெல்லாம் இந்த மனப்போராட்டம் வருகிறதோ, மனப்போராட்டம் வரும்போதெல்லாம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரெஃபரன்ஸ், பிரிஜுடிஸ், விருப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளணும். இந்த இடத்துல என் கடமை என்ன, இறைவன் எனக்கு விதித்த கடமை என்ன, பலன்களை பற்று வைக்காத. கிருஷ்ணன் சொல்றான், எந்த வேலையை செய்யும் போதும் நடுவுல இன்ப துன்பங்கள் வரும், லாப நஷ்டம் வரும், வெற்றி தோல்வி வரும், பொருட்படுத்தாத. பர்ஃபார்மன்ஸ், உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே வா, மிச்சத்தை இறைவன் பார்த்துக் கொள்வான். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்று இருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே நின்று இருப்போம். பர்ஃபார்மன்ஸ், உன் கடமையை செய்யணும். 3வது சரண்டர். ஐடென்டிட்டியை புரிந்து கொண்டோம், கடமை பர்ஃபார்மன்ஸ் செஞ்சோம். கடைசியா என்னப்பா வழினா கிருஷ்ணன் முடிக்கிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதஹா. இறைவன் நான் ஒருத்தன் இருக்கேன், ஏன்டா கவலைப்படுற? எல்லா பாரத்தையும் என் திருவடியில போட்டு என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் உன்னை காக்கிறேன் என்று சொன்னான். இப்படி IPS 3 ஃபார்முலால நம்ம ஒத்தத்தருடைய மனத்திலும் நடக்கக்கூடிய மன போராட்டத்துக்கு யார் ஒருத்த பதில் சொன்னானோ உலகத்துக்கே வழிகாட்டியதால் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. உலகத்துக்கே அவன் தான் குரு. அது மட்டும் இல்ல, அவர் அன்னைக்கு குருவாய் இருந்து சொல்லிட்டு போனா போதாது, காலாகாலத்துக்கும் இதை சொல்வதற்கு குருமார்கள் வேண்டும். அதனாலதான் பல குருமார்களை பகவான் உருவாக்கினார். இப்ப இருக்கிற ஆச்சாரியர் வரை இப்படிப்பட்ட பல பெரியோர்களை கிருஷ்ணன் ஏன் கொடுத்தான்னா கீதையிலேயே சொல்லியிருக்கான். நான் இப்ப பகவத்கீதை சொல்லிட்டேன்னா நீ இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்காத. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. நான் நிறைய குருமார்களை அனுப்புவேன், தத்துவதரிசிகளான அந்த குருமார்களை அணுகி நீ உபதேசம் வாங்கிக்கோன்னு அந்த குருவின் பெருமையை கீதையிலே கண்ணன் சொல்லியிருக்கான். இன்னொன்னு கிருஷ்ணனுக்கு தெரியும், நாமெல்லாம் அட்வைஸ் பண்ணா நமக்கு பிடிக்காது, யாருக்குமே அட்வைஸ் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணன் ரோல் மாடலா இருப்பான். தன்னுடைய குருவான சாந்திபனிக்கு கிருஷ்ணன் அப்படி தொண்டு செஞ்சிருக்கான். இது பாகவத புராணத்துல 10வது ஸ்கந்தத்துல 80வது அத்தியாயத்தின் முடிவுல வருது. குச்சேலர் சரித்திரத்துல வருது. குச்சேலர் வந்து கிருஷ்ணனை சந்திக்கிறார், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவள் கொண்டு வரார். அப்ப குச்சேலரை கிருஷ்ணன் விசாரிக்கிறான், அப்பா நண்பா ஞாபகம் இருக்கா, நம்ம குருகுலத்துல நம்ம குரு சாந்திபனிக்கு எல்லா பணிவிடை தொண்டு சுசுரூஷ பண்ணி பாடம் படிச்சோமே ஞாபகம் இருக்காங்கம்மா. ஓ ஞாபகம் இருக்கேன்னு குச்சேலர். அப்போ கிருஷ்ணன் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, நம்ம குருவுக்காக காட்டில் இருந்து விறகு வெட்டி கொண்டு வரதுக்காக போனோம். திடீர்னு காட்டுல மழை வந்து விட்டது. ஒரே இருட்டு, மழை, புயல், வெள்ளம். அதுல நாம எல்லோரும் சிக்கி கொண்டு விட்டோம். சின்ன பசங்க இரவு முழுவதும் ஒருவரை ஒருவர் கைகோத்து கொண்டு அந்த மழையிலேயே நின்று கொண்டிருந்தோம். அடுத்த நாள் காத்தால பொழுது விடியும் போதுதான் குரு சாந்திபனி குழந்தைகளை காணுமே தேடினார். அதுக்கப்புறம் காட்டை நோக்கி ஓடி வந்தார். காட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வெள்ளத்தின் மத்தியில இந்த சிறுவர்கள்லாம் கைகளை பிடித்துக் கொண்டு நின்றார்களாம். அதுல அந்த சாந்திபனிக்காக இவங்க விறகு வெட்டியிருக்காங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணானா, அச்சோ இந்த விறகு நனைஞ்சு போயிட்டா அதை அடுப்புல பயன்படுத்த முடியாது, தன் வேஷ்டியை எடுத்து அந்த விறக மூடி வச்சிருந்தாங்கன்னா கிருஷ்ணனும் குச்சேலரும் 2 பேருமா. இத சாந்திபனி பார்த்தா, ஐயோ குழந்தைகளா, எனக்காக நீங்கள் இவ்வளவு பணிவிட செஞ்சிருக்கீங்களா? சாந்திபனி தன்னுடைய வஸ்திரத்தால கிருஷ்ணனையும் குச்சேலரையும் அப்படியே கவர் பண்ணாரா. கிருஷ்ணன் சொல்றான், இன்னைக்கு நான் எல்லா கலைகளும் கற்று இவ்வளவு பெரிய நிலையில இருக்கேன்னா என்ன தெரியுமா காரணம்? அந்த ஆச்சாரியன் சாந்திபனி அவர் வஸ்திரத்தை என் மேல போட்டாரே, எனக்கு எல்லா ஞானமும் வந்துச்சு. யாரு? பகவான். அவர் நினைச்சா என்ன சொல்லலாம், நானா எல்லாம் படிச்சேன்னு சொல்லலாம். அவர் சொல்லல. எங்க குரு சாந்திபனி அந்த பணிவிடைய பார்த்து எனக்கு நன்னா பணிவிட செஞ்சீங்கன்னு சொல்லி அவர் வஸ்திரத்தை தூக்கி என் மேல போட்டார்.
அதனாலதான் 64 நாள்ல 64 கலை கற்றேன்னா கிருஷ்ணன். நாம இன்னைக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுறது. அந்த காலத்துல கல்வினா ஆயக்கலைகள் 64 கற்க வேண்டும். அதை 64 நாள்ல கற்றான் கிருஷ்ணன். என்னென்ன கலைகள்னா வரிசை சொல்றேன், அந்த பேராவது நமக்கு தெரியணும். நம்ம பாரத தேசத்தின் பாரம்பரிய ஆயக்கலைகள் 64. அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைபிலவாதம், கௌதுகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிவிஷயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். இவைதான் 64. இந்த 64 நாளில் கற்றான் கிருஷ்ணன். காரணம் சொல்றான், எங்க ஆச்சாரியன் சாந்திபதியினுடைய அனுகிரகம். அப்போ ஒரு குருவின் அருள். கிருஷ்ணன் சொல்ற ஸ்லோகம் இத ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாம். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. பாகவத ஸ்லோகம். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. குருவின் அருள் இருந்தால் அவன் வாழ்க்கையிலே முழுமை பெறுவான். சொல்லிட்டு போயிருக்கான் கிருஷ்ணன். அவன் தான் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்து. அது மட்டும் இல்லை, இது கிருஷ்ணாவதாரம் மட்டும் இல்ல, ராமாவதாரம் இருக்கே, ராமாயணத்தின் சாரமே குருவின் பெருமை தான். அதாவது ராமாயணத்தின் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ராமாயணத்துக்குள்ளே ஒரு உட்பொருள் இருக்குன்னு சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகன் என்ற மகான் ஒரு 750 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கார். தர்ப்போ தக்ர தசேந்திரியானன மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிவ்ருதே தீனாம் தசாம் அஸ்திதஹ அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தः புமான் லங்காருத்த விதேகராஜ தனயா ஞாயேன லாலப்யதே. இது என்ன அர்த்தம்னா, ராமபிரான் பரமாத்மா, சீத்தை ஒரு ஜீவாத்மாவின் ரோலை எடுத்துக்கிறார். சீத்தையை இலங்கையில சிறை வச்சது யாரு? ராவணன். ராவணன் தான் நம்ம மனசம். ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. மனசுக்கும் 10 தலை, 5 சென்சார்கள், 5 மோட்டார் ஆர்கன், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இத்தோடு கூடிய மனசு, அதுதான் 10 தலை ராவணன். அவன் சீதையை எங்க சிறை வச்சான்? இலங்கையில. இலங்கை என்பதுதான் இந்த சம்சார சாகரம், பிறவி சுழற்சி என்ற பிறவி பெருங்கடல். கடல் சூழ்ந்த இலங்கை இல்லையா, அதுதான் பிறவி பெருங்கடல். அதுல எந்த இடத்துல சிறை வச்சான்? அசோகவனம். அதுக்கு 9 வாசனம். இந்த உடம்பு தான் அசோகவனம். ராமாயணத்துக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்கள். ராமாயணத்தை அவசியம் குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கணும். பெரிய விஷயம் இருக்கு உள்ள. சீதை என்ற இந்த ஜீவாத்மாவை ராமன்கிற பரமாத்மாட்டேந்து பிரிச்சு ராவணன் என்ற 10 புலன்களோடு கூடிய மனசானது உலகியல் வாழ்க்கைங்கிற இலங்கையில உடம்புங்கிற அசோகவனத்துக்குள்ள சிறை வச்சிருக்கு. இந்த ராவணங்கிற மனச 3 குணங்கள் பாதிக்கும். என்ன குணம்? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். சாந்தமா இருப்பது சத்துவகுணம். அதான் விபீஷணன், அவனை தோட்டி விட்டான். இந்த ஆசை கோபத்தோடு இருப்பது ரஜோகுணம். அதுதான் சூர்பனகை, அவ சொன்னதெல்லாம் கேட்கறான். 3வது அறியாமை, தூக்கம், சோம்பல், தமோ குணம். யாரு? கும்பகர்ணன், அவனையும் பக்கத்துல வச்சிருக்கான். இந்த மனசு சத்துவகுணத்தை விரட்டி விட்டு ரஜோகுணம் தமோ குணத்தை பக்கத்துல வச்சுட்டு ஜீவாத்மாங்கிற சீதையை டார்ச்சர் பண்றது. இப்போ ஜீவாத்மாவை காக்க யார் வரணும்? பரமாத்மா. சீதையை காக்க யார் வரணும்? ராமன். ராமன் வந்த ஆஞ்சநேயரை தான் அனுப்பினார். அது போல ஜீவாத்மாவை காக்க பகவான் நேரா வரமாட்டார், ஆச்சாரியனை அனுப்புவார். ஹனுமான் எப்படி கடல் தாண்டி இலங்கைக்கு வந்தாரோ அது போல ஆச்சாரியன் பிறவி பெருங்கடல்ல வந்து அவதாரம் செய்கிறார். ஹனுமான் எப்படி கரெக்டா சீதையை போய் கண்டுபிடிச்சாரோ அது போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறார். ஹனுமான் எப்படி சீதைக்கு ராமாயணம் பாடினாரோ அது போல ஆச்சாரியன் பகவானுடைய பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்கிறார். ஹனுமான் எப்படி சீதைக்கு முத்திரை மோதிரம் கொடுத்தாரோ அது போல ஆச்சாரியன் நமக்கு சங்க சக்கர முத்திரைகளை கொடுக்கிறார். ஹனுமான் எப்படி இலங்கையை எரித்தாரோ அது போல ஆச்சாரியன் நம் பாவங்களை எரிக்கிறார். ஹனுமான் எப்படி சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தாரோ அது போல ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார். இதை சொல்ல வந்ததுதான் ராமாயணம். அப்ப ராமாயணம் இவ்வளவு தூரம் உபன்யாசம் கேட்டிருக்கோம்னா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஆச்சாரியர்களை அடிபடிக்க வேண்டும். அதுவும் இந்த தேசம் இருக்கே, இந்த தேசத்துல தான் வழி வழியாக ஆச்சாரியர்கள் தோன்றுவார்கள். நம்ம உலகத்துல எந்த தேசத்துல வேணா போய் கேட்டு பாருங்களேன், உங்க ஊர்ல யாராவது பெரியவர் ஞானி மகான்னு வந்திருக்காங்கன்னா இந்த நாட்டுக்கு ஒருத்தர் உண்டானவர்கள் தேடுவார்கள்.
ஆனா இந்த தேசத்தில் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டா எத்தனை எத்தனை ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ராமானுஜர் போன்ற மகான்கள் அவர்கள் தோன்றிய மண். கேரளா பக்கம் போனா குலசேகர பெருமாள், ஆதிசங்கரர் உள்ளிட்டோர் தோன்றி இருக்கிறார்கள். கர்நாடகம் பக்கம் போனோம்னா மத்வாச்சாரியார், தாசர்கள், எத்தனை எத்தனை மகான்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆந்திரா பக்கம் போனோம்னா பத்ராச்சல ராமதாசர், அன்னமாச்சாரியார், இன்னும் எத்தனை மகான்கள். இன்னும் ஒரிசா, பெங்கால் பக்கம்லாம் போனோம்னா சைத்தன்ய மகாபிரபு, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர். குஜராத் பக்கம் போனோம்னா நரசிம்ம மெஹ்தா. மகாராஷ்டிரா பக்கம் போனோம்னா அங்கே பாண்டுரங்க பக்தர்கள் அத்தனை பேர், நாமதேவர், துகாராம் என்று. இன்னும் உத்தரப்பிரதேஷ் அந்த சைட்ல போனோம்னா துளசிதாசர் உள்ளிட்டோர். ராஜஸ்தான் பக்கம் போறோமா மீராபாய். நீங்க எங்க போனாலும் இந்த நாட்டில் மட்டும்தான் அத்தனை மகான்களும் ஆச்சாரியர்களும் இந்த தேசத்தில்தான் இருக்காங்க. என்ன காரணம்னா ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்றாங்களா, இந்த மண்ணுல என்ன விளையும், இது அரிசி விளையும் பூமி, இது கோதுமை விளையும் பூமி, இது கேரட் விளையும் பூமி. இந்த பாரத தேச மண் மகான்கள் விளையும் பூமி. வாழையடி வாழையாக மகான்கள் தோன்றக்கூடிய மண். அதனால்தான் வந்தே மாதரம் பாடல் சொல்கிறது, துவங்கி துர்கா தசப்பிரகரணதாரிணி கமலா கமலதல விகாரிணி வாணி வித்யாதாரிணி. இந்த நாடு இருக்கே முப்பெரும் தேவியர்களுடைய அம்சம். வேற எங்கேயும் இத்தனை தெய்வீக தன்மைங்கிறது பார்க்க முடியாது. ஏன்னா இந்த தேசம் இருக்கே, பார்வதி தேவி தக்ஷனுடைய யாகத்துல அக்னி பிரவேசம் பண்றா. அவள் உடம்பு 52 துண்டுகளாக 52 சக்தி பீடமா விழுந்தது. எங்கன்னா அத்தனையும் பாரத தேசத்துல. அதனால பார்வதியின் அம்சம் இந்த தேசத்துக்கு இருக்கு. அடுத்து இந்த பூமாதேவிங்கிறோம். லக்ஷ்மியின் வடிவம் தான் பூமாதேவி. லக்ஷ்மியின் அம்சமும் இந்த நாட்டுக்கு இருக்கு. நம்ம நாட்டுக்கு என்ன பேரு? பாரதம். பாரதினா சரஸ்வதி. பாரனா ஞானம், ரதனா திளைத்திருப்பது. சரஸ்வதியின் அம்சம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேர் அம்சமும் இருக்கு. அதனாலதான் இப்போ உலகத்தையே ஒரு வீடுன்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுல சமையல் அறை இருக்கும், பூஜை அறை இருக்கும், கூடம் இருக்கும், கழிப்பறை இருக்கும். அது போல எல்லா அறைகளும் இருக்கும் இல்லையா? ஒரு சிட் அவுட் இருக்கும், சர்வீஸ் ஏரியான் இருக்கும், வெராண்டா இருக்கும். இந்த உலகமே ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால், ஒரு நாடு படுக்கை அறையாக இருக்கலாம், ஒரு நாடு சமையல் அறையாக இருக்கலாம், ஒரு நாள் கூடமாக இருக்கலாம். ஆனா இந்த நாடுதான் உலகத்துக்கே பூஜை அறையாக இருக்கிறது. அதனாலதான் இதுல அவ்வளவு தெய்வீகம். இதுல நாம பிறந்திருக்கோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இது அடியேன்னு சொல்லல. வியாசருடைய தந்தை பராசர முனிவர் விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார், தேவர்கள்லாம் சொல்றாராம், பாரத தேசத்துல ஒரு பிறவி கிடைக்குமா. இன்னைக்கு எல்லாரும் என்ன கேட்கறாங்க, இந்தியான்னு ஒரு கண்ட்ரி 1947 வந்தது. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, விஷ்ணு புராணத்துல 2வது அம்சம் 3ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம், ஒரு 6000 வருஷம் முன்னாடி பராசர முனிவரோட ஸ்லோகம். உத்தரம் யத் சமுத்திரஸ்ய, இந்தியன் ஓஷனுக்கு நார்த்ல எது இருக்கோ, ஹிமாத்ரேஷைவ தட்சிணம், ஹிமாலயாஸ்க்கு சவுத்ல எது இருக்கோ, வருஷம் தத் பாரதம் நாம பாரதீயத்ர சந்ததிஹி. ஹிமாலயாஸ்க்கு சவுத்ல, இந்தியன் ஓஷனுக்கு நார்த்ல இருக்கிற மொத்த பகுதியும் பாரதம். அந்த வாழக்கூடியவர்கள் பாரதியர்கள். பராசர முனிவர் சொல்றார், காயந்தி தேவாஹா கிலகீதகானி தன்யாஸ்துதே பாரத பூமி பாகே ஸ்வர்காபவர்கா ஸ்வதமார்க்க பூதே பவந்தி பூய புருஷாஹா சுரத்வா. வானத்தில் உள்ள தேவர்கள்லாம் ஆசைப்படுறாங்களா, இந்த பாரத தேசத்துல நமக்கு ஒரு பிறவி கிடைக்குமா, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, பாரத தேசத்தில் பிறந்தவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் சொல்றாங்களாம். அப்படிப்பட்ட தேசத்துல, அதுவும் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் அந்த சாதுர்மாசிய காலத்துல நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அது பெரிய விஷயம். 20 மினிட்ஸ்ல 18 நிமிஷம் ஆயிடுது. அதனால அடியே ஆச்சாரிய சுவாமிக்காக இயற்றிய அந்த 3 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு அடியே உட்கார்ந்துருக்கேன். முதல் ஸ்லோகம், வித்யாவல்லப தீர்த்தம் தம். வித்யாவல்லப தீர்த்தம் என்று பெயர் பெற்ற அந்த ஆச்சாரிய சுவாமி கிருஷ்ணபாத சமன்விதம், கங்கா தீர்த்தம்னு சொல்றோம். அது பெருமாள் திருவடியிலிருந்து வந்தது. எங்க உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் திருவடியிலிருந்து. வித்யாவல்லப தீர்த்தங்கிறவர் கிருஷ்ணன் திருவடியிலிருந்து வந்த தீர்த்தம் அவர். வித்யாவல்லப தீர்த்தம் தம் கிருஷ்ணபாத சமன்விதம். பிரபோத ஸ்ரோதசாயோசோ, கங்கையிலையும் தீர்த்தம் ஓடுறது, ஆனா அது வாட்டரா ஓடுறது. இவர்கிட்ட ஞானம் என்பது வெள்ளமாக பொங்கி வருகிறது. அந்த ஞானம்ங்கிற நீர் இருக்காதே, அஜ்ஞானாகம் யபோகதி. கங்கையில நீராடினா அழுக்கெல்லாம் போயிடுறது. இவருடைய அனுகிரகத்துல நீராடினா பாபங்கள், அறியாமை உள்ளிட்ட எல்லா அழுக்கும் போயிடுறது. இது முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம், சுதாநிதி நியாய சுதா பிரவீணம். அவரே சுதாநிதி, அமுதல் கடல் போல இருப்பவர். நியாய சுதா என்ற கிரந்தத்துல ரொம்ப ஆர்வத்தோடு சிஷ்யர்களுக்கெல்லாம் சுதா பாடம் சாதிச்சவர். தயாளும் ஆரோக்கிய நிதி பிரதம். ஆரோக்கிய நிதி என்று அந்த ஹெல்த்துக்கான உதவி, கல்விக்கான உதவி எல்லாம் செய்யக்கூடிய தயாளு. ஸ்ரீ பாரதம், பான ஞானம், பாரதம் ஞானத்திலேயே திளைத்திருப்பவர். பாரத சக்த சித்தம், மகாபாரதத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். உடுப்பி கிருஷ்ணாங்கி பரம் நமாமி. உடுப்பி கிருஷ்ணன் திருவடிகளே கதி என்று எழுந்துள்ளி இருப்பவர். ஃபைனல் ஸ்லோகம், கவிதைன்னு பண்ணா ஏதாவது விளையாடணும் இல்லையா, அதனால கவிஞனோட விளையாட்டு லாஸ்ட் ஸ்லோகத்துல, பானுவத் சுகுரும் வந்தே. அவர் ஒரு பானு. பானுன்னா என்ன அர்த்தம்? சூரியன்.
அது மட்டும் அர்த்தம் இல்லை. பானு என்பதற்கு இன்னொரு அர்த்தத்துல நம்ம சொல்லியிருக்கோம். கடபயாதி சங்கியில 30 அப்படிங்கிற நம்பிக்கை வரணும், எண்ணிக்கை வரணுங்கிறதுக்காக 30வது பீட்டாதிபதியாக அவர் அலங்கரித்திருப்பதாலே அவர் பானு. 4வது பா இல்ல, 3வது பா பானு வத்து. அடுத்து ஒண்ணு பண்ணியிருக்கோம், அது என்னன்னா பகவந்தம் சுபோதகம், அவர் பகவானாக இப்போது இருக்கிறார். அது எப்படி பகவான் கேட்கிறேடா? பா அப்படின்னா 4, காரணம் 3, ஜம்பிள் பண்ணிக்கணும் 34 சாதுர்மாசியம் பூர்த்தி பண்ணியிருக்கார். பக்தி பிரச்சாரே திருத்தந்தம், எப்போதும் பக்தியை பிரச்சாரம் பண்றார். பாஜக கஷேத்திர சேவகம், அவர் பாஜக கஷேத்திரம் மத்வாச்சாரியர் அவதரித்த பாஜக கஷேத்திரத்துல நிறைய கைங்கரியம் பண்றார். பாஜக கஷேத்திரத்துக்கு கைங்கரியம் பண்ணதுனாலதான் பாஜக இவர் வந்து அவரை வாழ்த்துக்கிறார். இவ்வளவு நேரம் ரொம்ப அற்புதமா தன் உரையை பேசிய ஸ்ரீ உவே வெங்கடேசன் அவர்களுக்கு சுவாமிகள் பலமந்திராட்சத்தை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக சம்சார சாகரத்தில் இருக்கிற திரிகுணங்களை பற்றியும் 3 விதமான குணங்களை பற்றியும் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம என்ற பாகவதத்தில் வந்ததை போல கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா என்ற பகவத்கீதை ஸ்லோகத்தையும் நன்றாக அற்புதமாக விவரணை செய்து அவர் முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, ராமர் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக மீட்டெடுக்கிறதுக்காக வாயு பகவான் அனுப்பினார்னு சொல்லி அங்கேயும் ஹரி சர்வோத்வமத்வ வாயு ஜீவோத்வமத்வ ஞானத்தை கூறிய இவருக்கு எங்களுடைய விசேஷமான நமஸ்காரங்கள்.